விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூல். சென்னையில் இருந்து மதுரை செல்ல 8555 ரூபாய் வரை வசூலிக்கும் பேருந்து. தீபாவளியையொட்டி விமானங்களில் இன்றும் நாளையும் பயண கட்டணம் 6 மடங்காக உயர்வு. 3000 ரூபாய் கட்டணம் 18,000 ரூபாய் வரை உயர்வு. ரயில் தட்கல் முன்பதிவு நேரத்தில் சுமார் 40 நிமிடங்கள் முடங்கிய IRCTC இணையதளம். ரயில் நிலைய கவுண்டர்களில் எளிதாக கிடைத்த தட்கல் டிக்கெட்டுகள். சொந்த ஊர் செல்வதற்காக சென்னை தாம்பரத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். கோவை, ஈரோடு ரயில் நிலையங்களிலும் வழக்கத்தை விட ஏராளமானோர் குவிந்தனர். தீபாவளியையொட்டி சென்னையில் இருந்து நேற்று ஒரே நாளில் 1,28,275 பேர் அரசு பேருந்துகளில் சொந்த ஊருக்கு பயணம். இன்று 2,165 சிறப்பு பேருந்துகளுடன் 4,200 பேருந்துகள் இயக்கம். தீபாவளியையொட்டி திருப்பூரில் 9 நாட்கள் விடுமுறை அறிவித்த பெரும்பாலான பனியன் நிறுவனங்கள். நாளை முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிப்பு. தீபாவளியையொட்டி தாம்பரம், செங்கோட்டை இடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு இன்றும் நாளையும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டமியற்ற பரிந்துரைகளை வழங்க ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சி கொடியை ஏற்றி வைத்த எடப்பாடி பழனிசாமி. MGR, ஜெயலலிதா சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற அன்புமணி இசைவு தெரிவித்ததாக தகவல். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா அன்புமணியை நேற்று சந்தித்த நிலையில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்க வாய்ப்பு. சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் தங்கத்தின் விலையும் முதல் முறையாக 12,000 கடந்தது. கரூர் மாவட்ட துணை ஆட்சியருடன் CBI அதிகாரிகள் 12 பேர் சந்திப்பு. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தது தொடர்பாக விசாரணை நடத்தும் அதிகாரிகள். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல. அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில். சென்னை குரோம்பேட்டை GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஏராளமானோர் கடைகளுக்கு வாகனங்களில் செல்வதால் நெரிசல் என தகவல். குஜராத்தின் 26 புதிய அமைச்சர்கள் அடங்கிய அமைச்சரவை பதவியேற்பு. ஜாம்நகரில் போட்டியிட்டு வென்ற ஜடேஜாவின் மனைவிக்கும் அமைச்சரவையில் இடம். சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்கம் காணாமல் போன விவகாரத்தில் தங்க தகடுகளை புதுப்பிக்க இடைத்தரகராக செயல்பட்ட நபர் கைது. உன்னிகிருஷ்ணன் போட்டியை ரகசிய இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை. விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூல். சென்னையில் இருந்து மதுரை செல்ல 8555 ரூபாய் வரை வசூலிக்கும் பேருந்து.
தீபாவளியையொட்டி விமானங்களில் இன்றும் நாளையும் பயண கட்டணம் 6 மடங்காக உயர்வு. 3000 ரூபாய் கட்டணம் 18,000 ரூபாய் வரை உயர்வு. ரயில் தட்கல் முன்பதிவு நேரத்தில் சுமார் 40 நிமிடங்கள் முடங்கிய IRCTC இணையதளம். ரயில் நிலைய கவுண்டர்களில் எளிதாக கிடைத்த தட்கல் டிக்கெட்டுகள். சொந்த ஊர் செல்வதற்காக சென்னை தாம்பரத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். கோவை, ஈரோடு ரயில் நிலையங்களிலும் வழக்கத்தை விட ஏராளமானோர் குவிந்தனர். தீபாவளியையொட்டி சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 1,28,275 பேர் அரசு பேருந்துகளில் சொந்த ஊருக்கு பயணம். இன்று 2,165 சிறப்பு பேருந்துகளுடன் 4,200 பேருந்துகள் இயக்கம். தீபாவளியையொட்டி திருப்பூரில் 9 நாட்கள் விடுமுறை அறிவித்த பெரும்பாலான பனியன் நிறுவனங்கள். நாளை முதல் அக்டோபர் 26ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிப்பு. தீபாவளியையொட்டி தாம்பரம், செங்கோட்டை இடையே இன்று முதல் 20ஆம் தேதி வரை சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு இன்றும் நாளையும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டமியற்ற பரிந்துரைகளை வழங்க ஆணையம். ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைக்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக தடை. அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கட்சி கொடியை ஏற்றி வைத்த எடப்பாடி பழனிசாமி. MGR, ஜெயலலிதா சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெற அன்புமணி இசைவு தெரிவித்ததாக தகவல். பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா அன்புமணியை நேற்று சந்தித்த நிலையில் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்க வாய்ப்பு. சென்னையில் ஒரே நாளில் சவரனுக்கு 2,400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் தங்கத்தின் விலையும் முதல் முறையாக 12,000 கடந்தது. கரூர் மாவட்ட துணை ஆட்சியருடன் CBI அதிகாரிகள் 12 பேர் சந்திப்பு. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தது தொடர்பாக விசாரணை நடத்தும் அதிகாரிகள். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல. அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரிய வழக்கில் இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில். சென்னை குரோம்பேட்டை GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். ஏராளமானோர் கடைகளுக்கு வாகனங்களில் செல்வதால் நெரிசல் என தகவல். குஜராத்தின் 26 புதிய அமைச்சர்கள் அடங்கிய அமைச்சரவை பதவியேற்பு. ஜாம்நகரில் போட்டியிட்டு வென்ற ஜடேஜாவின் மனைவிக்கும் அமைச்சரவையில் இடம். சபரிமலை ஐயப்பன் கோவில் தங்கம் காணாமல் போன விவகாரத்தில் தங்க தகடுகளை புதுப்பிக்க இடைத்தரகராக செயல்பட்ட நபர் கைது. உன்னிகிருஷ்ணன் போட்டியை ரகசிய இடத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை.